நமது தீர்க்கதரிசன விழாவின் தீர்க்கதரிசனம் ஆவர்வசனம் சித்திரை 7 தாய் வீட்டிலே தீர்க்கதரிசனம் ஆணி 30 கம்பளிக்காரப்பட்டிலே தீர்க்கதரிசனம் சர்வநாதர் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தெய்வீகமான விழா. தேவ தரிசனம் ஆவர்வசனம் மற்ற நாட்களிலே தேவத்தை தரிசனம். இந்த இரு தெய்வீகமான நாட்களிலே தேவத்தை தரிசிப்பது சிறந்தது என்று சர்வநாதர் அவர்கள் ஆணையிட்டு சொல்லுகிறார்கள். எனவே அந்த தெய்வீக விழாவினுடைய தாய் வீடு ராமநாதபுரத்தை சேர்ந்த மருத்துவர் ஐயாவர்கள் தலைமையேற்று சிறப்பாக சப்போது தலைமுறை சித்திரம் தரையில் திருமொழி கணக்கு மீண்டும் மீண்டும் நாம் இந்த அவர்களுடைய ஞான சபையின் தீபதரிசன விழாவில் கலந்து கொள்வதிலே பெருமிதம் அடைவதோடு இங்கு வந்து கலந்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய சன்மார்க்க நெறிகளையும் குருநாதரின் அருளுபதேச அருளையும் நாம் கேட்டு சிந்தித்து குரு பொழிவுடன் நம்முடைய பணிக்கு இருப்போம் என்ற ஒரு உறுதியோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். முதல் நிகழ்வாக அறிவிப்பில் சிவகுமார் அவர்கள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் களம்பூர் அவர்கள் தானம் தர்மம் தவம் என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல தெளிவான ஆன்மீக சிந்தனையை தர இருக்கிறார்கள். உங்கள் சார்பாக அவரை வரவேற்று உரையாற்ற அறிவிக்கிறேன். ஸ்டாண்ட் மைக் வேணுமா இது வேணும் அது அந்த ஸ்டாண்ட் மைக்கே கொடுப்போம். உட்காந்து யோசிச்சு கொடுப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் என்னானை எம்பலத்தே எல்லாம் வல்லான் காலை ஏற்று. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருளுடைய பரம்பொருளே மன்றில் ஆடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புடையோர்த்தம் உளம் முழுவதும் கோயில் கொண்ட சிவமே சிவமே மெய்யறி உருவாம் தெய்வமே. இம்மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்பிழையை சிறிதேனும் மதித்திரியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டேரேன். என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என்பதேமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆடி சூழ் உலகமெல்லாம் அமைதி மேவ ஆகாத பகை ஒழிந்து அன்பு உண்டாக ஆறாத கவலை பிணி அகன்று போக ஆக்கமோடு மக்கள் குலம் அழகாய் வாழ ஆண்டவனை வேண்டுதல் செய்து அருளை நாடி ஆனந்த தவநிலையை அணுகுவோமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே துணை. அன்பு ஆண்மநேயம் கொண்ட சான்றோர் பெருமக்களை, இன்றைய தினம் இந்த கம்பளிக்காரன் குப்பத்தில்
86வது ஆண்டு 76வது ஆண்டு தீப தரிசன ஒளி வழிபாடு விழாவினை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆலய நிர்வாகிகள், இந்த ஊர் கிராமம் சுற்றி இருக்கின்ற பொதுமக்கள், பிறவி பிணியை நீக்க வேண்டும் என்று ஆசை கொள்கின்றவர் அத்துணை பேரின் பொற்பாத கமலங்களையும் என்னுடைய மனமே மொய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வாராது என்பது பழமொழி. நம்முடைய சத்குருநாதர் நமக்கு இந்த பிறவி பிணியை எதற்காக இந்த ஆன்மாவை இறைவன் படைத்திருக்கின்றான். ஆதியில் பார்த்தாமையானால் ஆன்மா என்பது உடல் இல்லாமல் சிரமப்பட்டு இருந்ததாக பதிய வைக்கிறார்கள். தனக்கான புவன கோபங்களை தந்து உலகியல் அனுபவங்களை பெற்று இறைநிலையை அறிந்து அதோடு ஒன்ற வேண்டும் என்பது மனித பிறவியின் நோக்கமாக சான்றோர்கள் வகுத்து கொடுக்கின்றார்கள். அந்த வகையிலே பெருவிப்பினியை நீக்குவதற்காக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த எழில் ஞான பூஜையில் பங்கு பெற்றுள்ள அத்தனை ஆன்மாக்களின் பொற்பாத கமலங்களையும் மீண்டும் ஒரு முறை உச்சி சுட்டி என்னுடைய மனமை மொழிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சன்மார்க்கத்தில் எனக்கு குரு ஐயா தான். நாங்கள் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய பேச்சாளர்கள் இல்லை. மாணிக்க வாசகர் சொல்வார், இறைவன் என்னை ஆட்கொண்டதற்கு காரணம் பொதுமக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் அவன் மீது அதிக பற்று வைத்துள்ளேன், கருணை வைத்துள்ளேன், ஆதலால் என்னை ஆட்கொண்டார் என்று. ஆனால் இறைவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், அது அவருடைய கருணையினால் என்னை ஆட்கொண்டார் என்று திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் பதிவு வைத்திருக்கின்றார். அதே போன்றுதான் இது போன்ற மேடைகளை எல்லாம் எனக்கு ஐயாவினுடைய கருணையினால் பெற்று தந்து கொண்டிருக்கின்றார். நான் அதற்கு தகுதியானவன் அல்ல. இருந்த போதிலும் குருவினுடைய சொல்லை கேட்பது ஒரு மாணவனுடைய கடமை என்கின்ற காரணத்தினாலே ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்க திருவள்ளுவர் கூட்டியுள்ளது. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பெரியவங்க. கொடுத்திருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா தானம், தர்மம், தவம். இதெல்லாம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளிலோ ஒரு மணி நேரத்திலோ ஒரு பிறவியிலோ பேசக்கூடிய தலைப்புகள் அல்ல. இதை நான் சொல்லல, நூல்கள் சொல்லுகிறது. தவம், தானம், தர்மம். தானம் என்பது ஒருவர் கேட்டு நாம் வழங்கக்கூடியது. ஒருவர் ஒரு பலனை எதிர்பார்த்து வழங்கக்கூடியது. அல்லது ஒருவர் படுகின்ற துன்பத்தை அவர் வாயிலாக கேட்டோ அல்லது அவரை கேட்டோ நாம் அறிந்தோ தருவது தானம். தன்னை விட மேலானவர்களுக்கு தருவது தானம். மேலானவர்கள் என்று சொன்னால் இறைவன் ஆலயத்திற்கு இடம் தருவது, கல்விக்கூடத்திற்கு நிலம் தருவது, ஒரு ஆடவனுக்கு தன் மகளை கன்னியா தானமாக தருவது போன்று சில ஆடை இல்லை என்று வந்து கேட்டால் ஆடை தருவது, அதையெல்லாம் தானமாக கருதுகின்றார்கள். ஆனால் தானத்தினால் பாவம் போகும், நம்முடைய பாவம் போய்விடும். அதெல்லாம் தானம் செய்வதை தடுத்து நிறுத்தினேனோ என்று பதிவு வைக்கின்றார். அவை காட்டி நம்பர் அடியவர்க்கு நல்கா திரவியங்கள், நம்பர் அடியவர்க்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம், பாம்புக்காம், மம்புக்காம், பேய்காம், இறைகாம் என்று பதிய வைக்கின்றார். வம்பு
சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போவாங்க. அதுதான் அந்த திரவியங்கள் பயன்படுமா நம்ம அடியவருக்கு இறைவன் எந்த ஒரு ஆன்மீக ஞானிகளுக்கோ அல்லது ஆன்மீக ஞானிகளின் அடியவருக்கோ நல்லாத திரவியங்கள் அவனிடத்திலே இருக்குமாயின் அது நல்ல விதத்தில் பயன்படாது. பரத்தேற்காம் என்று கூட பதிவு வைக்கிறார். அதனால்தான் அந்த அம்மா அறம் செய்ய விரும்பு, தானம் செய் என்று சொன்னது. நாம பாரதத்தில் பார்த்தோம்னா இறைவனே அழுகின்ற ஒரு இடம் இருக்குது. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கர்ண பரமாத்மாவை இறைவனுடைய அம்சமாக பதிய வைக்கிறார். அவர் ஒரு இடத்துல போயிட்டு அழுகிறார். எதற்காக அழுகிறார் என்று பார்ப்போமே ஆனால், பாரத யுத்தத்திலே அர்ஜுனன் எவ்வளவோ பானங்களை கொடுத்தும் கூட கர்ணனுடைய உயிர் பிரியவில்லை. பிறகு அர்ஜுனன் கேட்கின்றான், என்ன மாமா என்னால் முடியவில்லை என்பது சற்று நேரம் பொறு என்று அந்தனர் வேடம் கொண்டு அவரிடம் போய், நீ செய் புண்ணியம் அனைத்தையும் தாரை வாக்கு கொடுத்தல் என்பது தானமாக கொடுப்பதை தான் நாம் தாரை வாக்கு தருதல் என்று பதிய வைக்கின்றோம். கல்யாணத்துல பாத்தீங்கன்னா எள்ளு அந்த தர்ப்பையெல்லாம் கொடுத்து தாரையா கொடுப்பாங்க. அதுவரையில் தர்மம் செய்து வந்த கர்ணன் அந்த இடத்திலே பரமாத்மாவிடம் ஒரு வேண்டுதலை வைக்கின்றார். என்ன வேண்டுதல் என்று சொன்னால், பெரியவரே, நான் வாழ்கின்ற காலத்தில் வந்திருந்தால் என்னிடம் இருக்கின்ற பொருள் அத்துணையும் தந்திருப்பேன். இங்கே நிராயுத பாணியாக கொலையுண்டு படுத்து கிடக்கின்றேன். இந்த இடத்திலே வந்திருக்கின்றீர்களே, கடைசி நேரத்தில் கர்ணன் கொடுக்கவில்லை என்ற அவப்பெயரை எனக்கு ஏற்படுத்தாமல் என்னிடம் இருப்பதில் ஏதாவது ஒன்றை கேள் என்று ஒரு விண்ணப்பத்தினை வைக்கின்றார். பரமாத்மாவும் உன்னிடம் இருப்பதையே கேட்கின்றேன் என்று சொல்லி, நீ செய் புண்ணியம் அனைத்தையும் தாரை வார்த்து தான் கேட்டார். அது என்னன்னா அவர் கேட்கிறத பாருங்க, நீ செய் புண்ணியம் நினைப்பது, செய்த புண்ணியம், செய்யற புண்ணியம், செய்ய போற புண்ணியம் மூணு காலத்தையும் குறிக்கும். ஊறுகாய்னா ஊருக்கு இருக்கிற காய், ஊரிய காய், ஊறும் காய் இல்லையா? அதனால மூன்றுத்தையும் குறிக்கும். அந்த வகையில நீ செய் புண்ணியம் அனைத்தையும் தாரை வார்த்து தா என்று கேட்கின்றார். உடனே இவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட இருக்குது புண்ணியத்தை தாரை வார்த்து தருகிறேன் என்று அங்கே அந்த குருதியையும் எல்லாம் கொடுத்து தாரை வார்த்து கொடுத்துறாரு. தானமாக தருகிறார். எப்படி தராங்க? தர்மம் இல்லை, அதுவரை செய்த தர்மத்தினுடைய பலன்கள் அத்துணையும் தானமாக தருகின்றார். தானமாக பெற்றுக்கொண்ட உடனே, உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமானால் கேள், நான் தருகிறேன் என்று கேட்கின்றார். இவர் தரவார். அப்போ கர்ணன் என்ன கேட்கின்றான் என்று சிந்திப்போமே ஆனால், இன்னும் எனக்கு பிறவி உண்டானால், வெப்பத்தால் இன்னும் எனக்கு பிறவி உண்டானால், என்னிடம் இல்லை என்று கேட்கின்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்ற மனதை தா. இல்லை என்று கேட்பதற்கு இல்லை என்று சொல்லாத இதயம் வேண்டும் என்று கேட்கின்றார். அப்ப இவர் என்ன சொல்றாரு, அதை கேட்ட உடனே பரமாத்மா அதுவரையிலும் கர்ணன் சொன்னவர் குந்தி புதல்வன் என்று சொன்னவர், மைத்துனன் உரைத்த வாய்மொழி கேட்டு ஐயன் மனம் உகந்து கருணை மலர் நீராட்டி கைத்தல மலரால் மாபுர தழுவி இனி எத்தனை பிறவி எடுக்கினும் ஈகையும் செல்வமும் எழுதி இறுதியில் முக்தியும் பெருக என்றுரைத்தான் மூவரில் ஒருவனாம் மூர்த்தி. எத்தனை பிறகு எடுத்தாலும் செல்வத்தை கூட கேட்கலங்க, என்கிட்ட கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுக்கணும்.
இதுதான் வள்ளலார் என்ன கேட்கிறாரு, ஈ என்று ஒருவரிடம் நான் சென்று கேளாத இயல்பும் என்னிடம் ஈர்ந்திடு என்று வருகின்ற போது அவனுக்கு இல்லை என்று சொல்லாத திறமும் இறையான் நீ எனக்கு அளிக்க வேண்டும். நான் போய் ஒருத்தன் நிற்க கூடாதுயா. ஆனா என்கிட்ட ஒருத்தன் வந்து நின்னா நான் என்ன பண்ணக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு. இதுதான் வள்ளல் பெருமான் கேட்கிறார். இது கேட்ட உடனே இவன் இது மாதிரி கேட்டோம்னா அவன் என்ன பண்றானா, கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கான். செந்தாமரை கண்ணனு ஒரு மலர் இல்லை என்று தன்னுடைய கண்ணையே திருவிழி மேலையில தவம் செய்யும் போது, சிவனை நோக்கி தவம் செய்யும் போது தன்னுடைய கண்ணனுடைய ஒரு மலரை எடுத்து கொடுத்ததுனால தான் செந்தாமரை கண்ணன் என்று பெயர் பெற்றார். யாரு? கிருஷ்ணன். ஒரு மலர் வரைக்கும் போச்சு, 1000 மலர். அந்த நேரத்துல எழுந்து போய் தேட முடியாதுன்னு கண்ணையே எடுத்து வச்சிடலாம் திருவிழி மேலையில. அதனால்தான் செந்தாமரை கண்ணன் அவருக்கு பேர். அவர் கண்ணுல தண்ணி வருதான், அழுகுறாங்க, ஆனந்த கண்ணீர். அவன் கேட்ட உடனே கருணை மலர் நீராட்டி கைத்தல மலரால் மார்புற தழுவி இனி எத்தனை பிறவி எடுக்கினும் ஈகையும் செல்வமும் எழுதி இறுதியில் முக்தியும் பெருக என்று உரைத்தான் மூவரில் ஒருவனாம் முக்தி என்று சொல்லி விரிவுத்தரர் பாரதத்தில் பதிவிக்கிறார். இந்த தானம் என்பது எவ்வளவு சிறந்தது என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. தானம் கொடுப்பவரை தேடி யாசிப்பவன் மட்டும் வர மாட்டான், இறைவனே வருவான். அதுக்கு சான்று தான் இந்த மகாபாரத சான்று. நாம போய் தேட தேவைங்க. நீங்க எப்போ ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை தேடி வருகின்றவர்கள், ஏழ்மையானவர்கள், முடியாதவர்கள், அதில் ஒருவன் இறைவனாக இருப்பான். வள்ளலார் சொல்றார், இப்போது இந்த உயிரில் இருக்கிற நீ எல்லா உயிர்களுக்குள்ளவும் புகுந்து கொள்வோம். யாவருக்கும் இனிமீன் அவர் இவர் என்னன்மீன். திருமூலர் சொல்றார், எல்லாருக்கும் கொடுங்க, யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை சொல்றாரு இல்லைங்களா. ஆக தானத்தினுடைய சிறப்பு பாவத்தை போக்கும். இன்னொரு செய்தி அதிலே இருந்து, கர்ண பரமாத்மா ஆற்றிலே குளித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி வருகின்ற வெள்ளப்பெருக்குல அவருடைய அண்டர் வேற அடிச்சு போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. வெளிவர முடியாம நிக்கிறார். அந்த நேரத்துல அந்த பக்கமா வந்த பாஞ்சாலி தன்னுடைய சேலையில் ஒரு பகுதியை கிழித்து கொடுக்கிறார். என்ன பண்றாங்க, சேலையில ஒரு பகுதியை கிழித்து கொடுக்கிறார். அதுதான் அவரு 18ஆம் போர் நடக்குது இல்லைங்களா. 17ஆம் போர்ல துரியோதனன் சேலையை பிடிச்சி இழுத்துனே இருக்கிறான். கையெழு கொண்டு மெய்யெழு போத்தினான். புலவர் ஒருத்தர் தான் ஒரு அரசர்கிட்ட போயிட்டு பொருள் கேட்கறதுக்காக போறாரு. குளிர்காலம், அரசனை பார்க்க முடியல, பொருள் வாங்க முடியல. நாராய் நாராய் செங்கால் நாராய், நீ போய் என்னுடைய மனைவி கிட்ட சொல்லு, இன்னும் அரசன் வரல, இந்த குளிர்ல என்னால முடியல, கையெழுத்து போர்த்துன்னு இருக்காருன்னு சொல்லுன்ற. அது மாதிரி இந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னையே நம்பி எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, முடியல. கடைசியா கோபாலா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்ன உடனே கோடி சேலையை கொடுத்தாங்க. எத்தனை சேலை? அவனால உயிர்க்கவே முடியல, அந்த அளவுக்கு சேலையை வழங்குகின்றார். ஆனா இந்த அம்மா கொடுத்தது எவ்வளவு? சும்மா ஒரு முழம் முத்துப்பல் இல்லைங்களா. அதுக்கு மாறாக அவர் எவ்வளவு தரார்? அதன் மூலமாக, அந்த பாரத கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சிந்திப்போமே. ஆனால் யாராவது ஒருவருக்கு நீ 1 ரூபாய் தானம் கொடுத்தால் உனக்கு 1000 ரூபாய் இறைவன் தருவான் என்கின்ற செய்தியை அந்த கதையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொல்றேன். அங்க கொடுத்ததுடைய பலன் இங்க கிடைக்குது பாருங்க, கிடைச்சதா? இதுதான் தானத்தினுடைய சிறப்பு. அன்னதானம் செய்யணும், கன்னிகா தானம் செய்யணும். இப்போ இது என்ன தெரியுது? யாருக்காவது நீங்கள் ஆடை கொடுப்பீர்கள், ஆனால் யாராவது ஒரு நோயுற்றவனுக்கு மருந்து கொடு, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடு, பசித்தவனுக்கு உணவு கொடு, முடிஞ்சு போச்சுங்க. நீங்க ரொம்ப பொண்ணு பொருள் எல்லாம் கொடுக்க வேண்டாங்க. யார் நோயை கொடுக்குறானோ அவனுக்கு மருந்து. ஐயா போன்ற மருத்துவர்கள்
மருந்தை கொடுப்பாங்க. ஆடை இல்லாமல் குளிர்காலத்திலே வீதிகளிலே வாழ்வதற்கு வக்கற்று படுத்து கிடக்கிறானே அவனை தேடி திரிந்து இன்னைக்கு சென்னையில் நடக்குதுங்க. தெய்வ அறக்கட்டளை அறக்கட்டையில பெட்ஷீட் எடுத்துன்னு போயிட்டு மகாதேவன் ஒருத்தர் இருக்காரு, இன்னைக்கே செய்யறாரு. எங்கெல்லாம் கூட கேட்கிறாரு, நாங்க காசு கொடுக்குறோம், நீங்க எத்தனை பேர் கொடுங்க. ஆடை கொடுக்கிறார். ஆடை தானம் யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுடைய மானம் காக்கப்படும். என்ன காக்கப்படும்? மானம். அதான் ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொருடைய பிரதிபலன் இல்லையா? அது தானத்தினுடைய சிறப்பு. ஆக இன்றைக்கு இந்த உலகம் இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் தானமும் தர்மமும் இருப்பதால் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் வானம் வழங்கி வருவதால் தான் தானமும் தவமும் வருது. விசும்பின் துளி விழின் அல்லாத தானமும் தவமும் தாங்க உலகம் நடக்காது இல்லைங்களா? ஆகவே முடிந்த அளவுக்கு பணம் தான் கொடுக்கணும்னு இல்லை. ஏதோ உங்க பக்கத்து வீட்டுக்குள்ள எதிர் வீட்டுக்குள்ள நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க, புத்தியத்துக்கு போல வீட்டில் இருக்கிறீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள், உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு கணிதங்கள், உங்களுக்கு தெரிந்த ஒழுக்கங்கள், இதெல்லாம் அப்பா அம்மா தான் கற்றுக் கொடுக்கணும்னு இல்லை. நீங்க யாரோ கூட நல்லா பழகிறீங்களோ, பக்கத்து வீட்டு அக்கா எதிர் வீட்டு அக்கா இது மாதிரி இருக்கிறவங்ககிட்டலாம் பழகிறீங்க இல்லையா, அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்போ சிக்கல் நிறைந்த உலகம் தான் அது. இருந்தாலும் யார் விருப்பப்படுறவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், டியூஷன் மாதிரி. அதுவும் ஒரு தானம் தான். நல்ல வார்த்தைகள் பேசுதல் தானம். நல்ல வார்த்தைகள் பேசுதல் தானம். இதுல பொருள் செலவு கிடையாது. தமிழ் எழுத்துக்களை சொல்லி கொடுத்ததுக்கு பொருள் செலவு இருக்காமா? இல்ல, தாராளமா சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழலிலே ஆசிரியர்களுக்கு அந்த இலக்கண வேறுபாடு, மெய்யெழுத்து, உயிரெழுத்து அதெல்லாம் தெரியறது சிரமமா இருக்கு. ஏன்னா அவங்களே பல சில இடத்துல தவறுகள் நடக்கிறது. அதுக்கு காரணம் பயிற்சியின்மை தான். படிக்கலன்னு சொல்ல முடியாது, படிச்சுட்டு தான் கேட்க போறாங்க. தேவையான பயிற்சி இல்லை. அது போன்று உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் தானமாக செய்யலாம். ஐயா என்னால எதுவுமே முடியாது ஐயா, சரிமா கோடை காலத்துல கீழே போடுற வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில் மேல கட் பண்ணிட்டு தண்ணி குடிச்சு உங்க வீட்டு மேல வச்சிடலாம். அது பறவைகளுக்கு செய்கின்ற தர்மமாக தானமாக இருக்கும். பறவைகள் செஞ்சீங்கன்னா அது தர்மம் தான். தானம் நம்ம இருக்கு. தான செட்டில்மெண்ட் யாருக்கு எழுத முடியும்? பிளட் ரிலேஷன். ஆனால் தான் அது தானம். தானத்துக்கும் தர்மமும் ஒன்று மாதிரி தெரியும். ஆனால் தர்மம் வேறு, தானம் வேறு. தானத்துக்கு பாவம் போக்கும், தர்மம் புண்ணியம் சேர்க்கும். தர்மம் என்ற சொல்லே வடமொழி சொல். தர்மம் என்பது வடமொழி சொல். தர்மத்திற்கு நிகரான சொல் எது என்று பார்ப்போமே ஆனால் அறம் தான் தர்மத்திற்கு நிகரான சொல். ஏன் இந்த தர்மம் தலைப்பை ஒரு நாள்லயோ ஒரு இதுலயோ ஒரு மணி நேரத்திலேயோ ஒரு பிறவிலையோ பேச முடியாது என்று சொன்னால், காசிப முனிவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, காசிப முனிவன் தன்னுடைய பிள்ளைகள் அசுரர்களுடைய அப்பா அவன் தான். ரெண்டு பேரும் அப்பா அவன் தான். தேவர்களுக்கும் அப்பா தான் காசிப முனிவன் தான். ரெண்டு மனைவி, மாழைக்கு பிறந்தவர்கள் அசுரர்கள். அந்த அசுரர்களுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யார் குருன்னா பிள்ளைக்கு அப்பா தான் குரு. ஃபர்ஸ்ட் அப்பா தான் பாடம் நடத்தணும், அப்புறம் தான் குரு கிட்ட. அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாங்க. ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வைத்து பாடத்தை நடத்துகின்றார். மாயை கிச்சன்ல இருந்து கேட்கிறாங்க,
மாயை என்பவர் ஒரு அரக்கி பொருள் பற்றினால் இந்த முனிவனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணினான். இவர் ஆரம்பிக்கிறார் பாடத்தை. சூரபத்மனை கூப்பிட்டு உட்கார வச்சு பாடத்தை ஆரம்பிக்கிறார். அறம் என்று ஒரு பொருள் உண்டு. அறம் தர்மத்தை தான் அறம் சொல்ற. அறம் என்று ஒரு பொருள் உண்டு. கேட்கிறாங்க. அது தேவராலும் அறியென்னாதது. இரண்டாவது அறம் என்று ஒரு பொருள் உண்டு, அமரராலும் அறிவென்னாதது. உடனே மாயை வந்தாங்க. என்ன சொல்லிட்டு பசங்களுக்கு கேட்டாங்க. இல்ல பாடம் சொல்லி கொடுக்குறேன். என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொன்னீங்க? அறம் என்று ஒரு பொருள் உண்டு. ரைட்டு. ரெண்டாவது லைன் அமரராலும் அறிவென்னாதது. ஏன் தேவர்களுக்கே தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு பொருளை என் பிள்ளைகளை கூப்பிட்டு படிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீ எந்த பாடத்தையும் கற்றுக் கொடுக்கணும் இது பண்ணணும். அதன் விளைவுதான் சூரபத்மன் போன்றவர்கள் எல்லாம் வேற ஒரு கல்வியை பயின்றதனால் முருகனால் வதம் செய்யப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போ இந்த தர்மம் என்பதை நாம் என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியாதுன்னு காசிப முனிவர் சொல்றார். நான் சொன்னா தப்பு, காசிப முனிவரே சொல்றார். இந்த இப்பேற்பட்ட தர்மத்தை சங்க பாடலிலே ஒருவர் வரையறுத்து சொல்கின்றார். சங்க பாடலிலே இந்த தர்மத்தை ஒருவர் வரையறுத்து சொல்கின்றார். தர்மம் என்பது இந்திரர் அமர்ந்து ஈழ்வது ஆயினும், இந்திரர் அமர்ந்து ஈழ்வதாயினும் இனிது என்ன தான் உண்ணார். இந்திரன் கொடுக்கின்ற அமுதம், அமுதம் உங்களுக்கு தெரியும். அமுதம் சாப்பிட்டா என்ன வராதுன்றாங்க? மரணம் வராது. அதனால தான் தேவர்கள் என்ன பண்ணா, பார்க்கடல மேலுமலையை மத்தாவும் வாசுகின்ற பாம்பை கைலாகம் வச்சு கடந்த. அது அவங்க அக்ரிமெண்ட் பண்ணாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, வாய் பக்கம் பார்த்தீங்கன்னா தலை பக்கம் அமுதம் ஃபர்ஸ்ட் அதுதான் வரும்னு சொல்லி அசுரரை அந்த பக்கம் பிடிக்க சொல்லிட்டான். ஏன்னா கட்சா அவனை தானே கடிக்க போகுது, நம்மளை கடிக்காது இல்லையா, நம்ம வால் பக்கம் பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வால் பக்கம் இவன் பிடிச்சான். கடையில ஃபர்ஸ்ட் வந்தது என்னன்னு வந்தது? ஆலகால விஷம் வந்தது. அமுதம் வரல சார். என்ன வந்ததுங்க? ஆலகால விஷம். எல்லாம் ஓடுறான், தலை தெரிவிக்க ஓடுறான். அடுத்து வரப்போகுது சுந்தரர் குரு பூஜை. அதனால இந்த செய்தியை உங்களுக்கு சொன்னார். எல்லாம் ஓடுறான், ஒருத்தர் மட்டும் வரல. பெருமாள் முன்னும் வர்றாரு, பின்னாடி பிரம்மா வர்றாரு. கேட்கிறாரு, அப்பா என்னப்பா இவ்வளவு வேகமா ஓடுது? இல்லப்பா அது என்னன்னு தெரியல, நம்ம இருந்தா சாப்பிட்டு போல இருக்குன்னு ஓடுறது. கொஞ்ச தூரம் போனோம்னா பிரம்மா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்பா அப்பா நம்ம எல்லாரும் வந்தோம், தேவர்கள் எல்லாரும் வந்தோம், ஆனா ஒருத்தர் மட்டும் வரல, பாத்தியாப்பான்னு. யாருக்கு தெரியப்பா, யாருக்கு அமிர்தம் தேவைப்படவில்லையோ அவர் வரவில்லை. யார் அவரு? சிவம். சிவத்துக்கு அமிர்தம் தேவையில்லை, அது மரணம் கிடையாது. அதனால அவர் வரல, எல்லாரும் வாழணும். அவ்வளோ ஓடுப்பா, அவர்கிட்ட தான் போனோம். போன உடனே அவர் என்னப்பா அப்படி மூச்சு இறக்க ஓடியாருங்களா, என்ன விஷயம், என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. ஒண்ணு இல்லைங்க, பார்க்கடலை கடைஞ்சோம், அமுதம் வருதுன்னு சொன்னாங்க, ஆகையால் பார்க்கடலை நாங்கள் கடைந்தோம், அது விஷமா வந்துச்சு, எங்க சாப்பிட்டோம் போல இருக்குன்னு. உடனே இவர் என்ன பண்றாரு, இதை திரட்டி எடுக்கணும். சுந்தரர் தான் அனுப்புறாரு. சுந்தரர் அனுப்பின உடனே அவரு ஒரு பெரிய நாவல் பையன் அளவுக்கு திரட்டி கையில கொண்டாந்து கொடுத்தாரு. இவர் வாங்கி சாப்பிட்டாரு. அப்புறம் தொண்டை கழுத்து போச்சு, நின்று போச்சு. அதெல்லாம் அதை உள்ள போனோம்னா போயிட்டே இருக்கும். எதுக்காக இதை சொல்ல வரோம்னு சொன்னா, அப்பேற்பட்ட இந்திரன் அமுதம் ஈழ்வதாயினும் தனித்து உண்ணார். எனக்கு கொடுக்குறீங்கன்னா அப்ப எப்படி உண்ணுவாங்களாம்? எல்லாருக்கும் கொடுத்துத்தான் சாப்பிடுவோம். அது சொல்றாரு. தர்மத்துக்கு வரையறை சொல்றாரு. தர்மம்னா என்னன்றதுக்கு சங்க பாடல்ல சொல்றாரு. இந்திரர் அமுதம் ஈழ்வது ஆயினும் இனிது என தமிழும் உண்டார், உண்டலும் இளரே இல்ல உண்டால் அம்மை உலகம். அதான் சொல்றாரு பாடலினுடையது. இந்த உலகம் எதனால இருக்குதுன்னா, முனிவிலர். முனிவிலர்னா என்ன? கோபம் கிடையாது. கோபமும்
வராது. துஞ்சலும் இலரே, தூங்க மாட்டாங்க. தூங்க ஒள்ளும் வினையான் அறவினை ஒவ்வாதே செல்லும் வாயலாம் செயல் வள்ளுவம் சொல்லுது. தர்மம் செய்யறவன் தூங்க மாட்டான். டைம் போட்டுலாம் தர்மம் பண்ண மாட்டான். எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. துஞ்சலும் இலர் முனிவிலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி, அதுக்காக பயப்படாம இருக்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அஞ்சுவது அஞ்ச வேண்டும். எதுக்கெல்லாம் பயப்படணுமோ அதுக்கெல்லாம் நம்ம பயந்துதான் ஆகணும். பிறர் அஞ்சுவது அஞ்சி புகையெனில் உயிரையும் ஈவர், புகழுக்காக உயிரை தருவோம். இந்த இடத்துல ஒரு செய்தி ராமாயணத்துல கம்பர் பதிய வைத்திருக்கின்றார். சீதையை ராமநேஸ்வரன் தூக்கி போறான். வழியில ஜடாயு தடுத்து நிறுத்தி சண்டை போடுற. அப்போ அவருடைய உயிர் போயிடுது. அதுக்கு கம்பன் எழுதுகின்றான், புகைக்கு தன் உயிர் இருந்தார். இங்க சங்க பாடல்லையும் சொல்றான். என்ன சொல்றான்னா, புகை எனில் உயிரையும் ஈவர், பழி எனில் உலகோடு பெரினும் கொல்லலர். பழி வருதுன்னு வச்சுங்க, பழி நானுவர், அதாவது இந்த உலகமே கொடுத்துட்டா கூட இந்த செயலை செய்தால் நான் உனக்கு உலகத்தையே பரிசாக தருகின்றேன் என்று சொன்னாலும் வாங்க மாட்டாங்க. அயர்வு இல்லர் அன்னமாட்சி தம்மர்க்கே முயல நோன்றார் என்று பாடலை முடிக்கின்றார். இதுதான் தர்மம், இப்படித்தான் தர்மம் இருக்கின்றது என்று சங்க பாடலிலே பதிய வைத்திருக்கின்றார்கள். ஆக தர்மம் என்பது செய்ய வேண்டியது அல்ல, கடைபிடித்து வாழ வேண்டியது. தானம் தான் செய்ய முடியும். தர்மத்தை நம்ம என்ன பண்ணோம், கடைபிடிக்கும். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு தர்மம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு நேற்று நடந்த ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களா. ஒரு சின்ன விஷயம். ஆடி ஆப்பர் போட்டிருக்காங்க சார். உங்கள் ஊரில் போட்டிருக்காங்களாம்மா ஆடி ஆப்பர்? பாண்டிச்சேரியில் போட்டிருப்பாங்களே. நம்ம வீட்டுக்கு பக்கத்து விட்டோமா அந்த வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு கடைக்கு போனாங்க. 7500 ரூபாய் ஒரு புடவை போட்டு இருந்தது. வாங்கம்மா வாங்கன்னு கூப்பிட்டு 7500 ரூபாய் புடவைய தள்ளுபடி விலை பேசி 5500 ரூபாய் அவர் போட்டிருந்தாரு. அதுலேயும் இந்த அம்மா கொஞ்சம் குறைச்சி 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் மறுநாள் இல்லாமல் மறுநாள் சாயந்தரம் என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டுக்கார அம்மா கூப்பிட்டு நேற்று ஆடி தள்ளுபடி நான் போனேன், இந்த சேலை எடுத்துகிட்டு வந்தேன் பாருன்னு காட்டுறாங்க. என்ன காவலன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, 7500 ரூபாய் போட்டுருந்தாண்டி, 5500 ரூபாய்க்கு தரோம்னா நான் அப்புறம் பேசி டீசி குறைச்சி ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த புடவையாக்கா? இதுதான் 5000. ஓகா. நேற்று நம்ம சைக்கிள்கார் வந்தாரு, எனக்கு 2500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போனாருக்கா, இந்தாக்கா பாருக்கா. சைக்கிள் இருக்கிற நம்ம அண்ணாச்சி வராது இல்ல பக்கத்து ஊர்ல இருந்து, அவர் வந்தாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 2500 ரூபாய்க்கு கொடுத்தாருக்கா. உடனே அந்த அம்மாவுக்கு மூஞ்சி மாறி போச்சு. வட்டம் பார்க்குறான், அந்த ஆள் வட்டம் வச்சுக்கிறேன். பேசிக்கினே இருக்கிறாங்க. அந்த ஆள் வந்துட்டார், கடையிலேருந்து வர்றாரு. வந்த உடனே இந்த அம்மாவுக்கு இவங்களை உள்ள கூப்பிடுறதா இல்லையான்னு தெரியல. இப்போ நம்ம விருது ஓப்பல் பழையபடி சரி வாங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, நேற்று இந்த பர்ஸை ஒன்று நீங்கள் விட்டு வந்துட்டீங்க, அது உள்ள ஒரு 4000 ரூபாய் பணம் இருக்குது, உங்கள்கிட்ட பாருங்கன்னா. ஐயோ, நான் என் கூட்டுக்காரர்கள் கூட சொல்லலைங்க, அது யாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா என்னை சேர்க்க மாட்டாங்க, நீ வேறு வெளிப்படையாக சொல்லுன்னு உள்ளே கூட்டு போய் வாங்கிட்டு வந்த வெயிலில் ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டு போனோம். மோர் எடுத்துன்னு போனாங்க. உள்ளே போயிட்டு மோர் எடுத்துன்னு கொடுத்தாங்க. அவர் பார்த்து கேட்குது, ஏங்க நீ நல்லவனா கெட்டவனா? 2500 ரூபாய் புடவையே 5500 ரூபான்னு நேற்று ஏமாற்றி என்கிட்ட 3000 ரூபாய் லாபம் சம்பாதிச்சுட்டுக்கிற. இன்னைக்கு வந்து பார்த்தா 4500 ரூபாய் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு அந்த பர்ஸை வேற கொண்டு வந்து கொடுக்குற. நீ நல்லவனா கெட்டவனா? ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா
அந்த விலை 2500 ரூபாய் தான். சைக்கிள் 2000 ரூபாய் தான். சைக்கிளில் வரவர் உன்னை தேடின்னு வந்து அவரே வராரு, 500 ரூபா லாபத்துக்கு கொடுத்தாரு. அது அவருடைய தொழில் தர்மம். நான் வந்து நீங்கள் வந்தீங்களே, வந்ததும் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தோம், ஏசி ரூம் போட்டிருக்கோம், எங்கள் வேலையாளர்கள் உங்களை கவனிச்சுட்டே இருந்தாங்க, எவ்வளோ நேரம் அங்கே உட்கார்ந்தீங்க, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோதான் கட்டுப்படி ஆகும். இது என்னுடைய தொழில் தர்மம். இன்னைக்கு இந்த பணத்தை நீ விட்டு வந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் இல்லையா, இது வாழ்க்கை தர்மம். என்ன தர்மம்? வாழ்க்கை தர்மம். ஆக தர்மம் வந்து அவரவர் சூழ்நிலைக்கேற்ப, அவரவர் மனநிலைக்கேற்ப, அவரவர் வசிக்கின்ற இடத்திற்கேற்ப மாறுபடும் இல்லைங்களா? 3 தர்மம் தானேங்க. இப்போ அவர் சொன்னதுல எல்லாம் தப்பு இருக்கா சார்? சைக்கிளில் கொண்டு வந்து கொடுக்குறவரு அவர் கஷ்டம், அவருக்கு 500 ரூபா லாபம் வந்தால் போதும். ஒரு நாளைக்கு 5 கூட வித்தாருன்னா 2500 ரூபாய். எனக்கு நான் 50 பேர் கூலியால் வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், லைட்டு, எலக்ட்ரிக் பில்லு, ஏசி எல்லாம் இருக்கு, அதனால என்னுடைய கஷ்டம். இதை நீ விட்டுட்டு வந்து அதை திருப்பி கொடுக்குறது மனு தர்மம், வாழ்க்கை தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை இதே பாரதத்தில் நாம் தினம்பரம் போய் பாரதம் கேட்கிறோமே, அங்க தர்மர் பீஷ்மாச்சாரியிட்ட போறார். முள் அம்பு படுக்கையில படுத்துங்க. பீஷ்மாச்சாரிக்கு ஒரு வரம் என்னன்னா, அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் சார் அவருடைய ஆன்மா பிரியும். அவர் நினைக்கும் போது தான் பிரியும். போயிட்டு தர்மர் கேட்கிறார் தர்மத்தை பத்தி. அப்ப அவர் சொல்றார். அதை சொல்லும் போது பார்த்துட்டு உடனே பாஞ்சாலி சிரிக்கிறார். ஏமா ஏற்கனவே நீ சிரிச்சுதான் இந்த சண்டைய வந்துச்சு, 18 அக்ரோனிய சேனை வீணா போச்சு, இன்னும் ஒரு முறை சிரிக்கிற, உன்னை எதை உயிர் இயக்கத்துக்கு சிரிக்கிற? அதுக்கு இல்லைங்க ஐயா, பீஷ்மாச்சாரி தர்மம் பேசுறார, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னிலையில அந்த அவையில என்னுடைய சேலையை பிடித்து இழுத்தானே, அங்கே எங்கே போனது உன்னுடைய தர்மம்? வாய் மூடி நின்னையே. பாரதி பெட்டை பேடைகள் என்று நின்றனர், மரணங்கள் மாறி நான் பதிய வைக்கிறான் பாரதி. பீஷ்மாச்சாரி சொல்றார், பாஞ்சாலி கேட்பதில் எல்லளவும் தவறில்லை. துரியோதனம் போட்ட உப்பு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது. அந்த உப்பு சாப்பிட்டு ரத்தம் இந்த உடம்புல இருந்துச்சு. அது வந்து அவனுக்கு செய்கின்ற தர்மம். நான் உப்பிட்டவரை உள்ளளவு மில்ட்ரியில பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஆபீசர் என்ன சொல்றாரோ இவனை சுடுனா சுடணும். அன்னைக்கு போய் நீ ஏன் சுட சொல்ற, என்ன தர்மம், அதெல்லாம் கேட்க முடியாதுங்க. கேட்ட என்ன பண்ணுவான்? ஒன்னு அனுப்பிச்சிருவான். அதனால துரியோதனன் போட்ட உப்பை சாப்பிட்டதுனால அவனுக்கு செய்தேன். இப்போ இந்த 18 நாள் போர்ல என் உடம்பில் இருந்து துரியோதனன் போட்ட ரத்தம்லாம் போயிடுச்சு. அவன்கிட்ட நான் சாப்பிட்ட ரத்தம்லாம் போயிடுச்சு. இப்ப இருக்கிறது என்னுடைய இயல்பா இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு ஆத்மா மட்டும்தான் இருக்குது. அதனால இப்ப தர்மம் சொல்கின்றேன். தர்மம் சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது. சத்திரிய தர்மம். நான் துரியோதனனுக்காக உயிரை இங்கே வந்து போரிட்டது சத்திரிய தர்மம் என்று சொல்லு பதிவு. நம்ம போயிட்டு பாரதத்தை வந்து அதே பாரதம், அதே அர்ஜுனன், அதே பாஞ்சாலி, அதே கிருஷ்ணன், அதே துரியோதனன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சுங்க? 2500 ஆண்டுகளா அதை தான் கேட்டுக்கிறோம், வருஷம் வருஷம் வைக்கிறோம். ஆனா நம்ம கதையை மட்டும் கேட்டு வரமே தவிர அது உள்ள இருக்கிற பொருளை கருத்தியலாக நாம் சிந்திப்பது. இந்த தர்மத்தை பத்திங்க பீஷ்மாச்சாரி பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். பீஷ்மாச்சாரி நம்மள மாதிரி மனித பிறவி அவரு. ஆனால் அதே போரிலே ஒரு பாம்பு பேசுது சார். எந்த பாம்பு? அர்ஜுனனிடம் போய் குந்தி தேவி என் மகன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை நாகாஸ்திரத்தை பயன்படுத்த கூடாது 2 வரம் கேட்கிறா. 2த்தையும் மீன் பண்ணிடுறான். நீ தான் என் உள்ளம் தெரிஞ்சணும்னு அங்க போய் நான் தான் உனக்கு அம்மா, என் சூழ்நிலை காரணமா ஒன்று விட்டுட்டேன் அதெல்லாம் சொல்றான். அது பாரத கதை. அப்ப 2 வரம் தரணும்னே, ஒரு வரம் பாண்டவர்ல யாரையுமே நீ சாவடிக்கூடாது. அடுத்தது நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பயன்படுத்தக்கூடாது வரம் கேட்கிறான்.
அந்த பாம்பு என்ன பாம்புன்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் கையில் இருக்கின்ற காண்டிபம் அக்னியால் வழங்கப்பட்டது. தெய்வீக காண்டிபம். ஏன் அக்னி கொடுக்குதுன்னா, அக்னிக்கு பசின்னு அர்ஜுனனை கேட்குது. அர்ஜுனன் ஒரு காட்டையே கொடுத்துறான். இந்த காட்டை எரிச்சு சாப்பிட்டு காடு எரியுது. கார்கோட என்ற பாம்பு, ஆண் பாம்பு இறை தேட வெளியே போய்கிறது. பெண் பாம்பு குட்டியோடு வசித்து வருகிறது. தீ எரியுது. எரிந்த உடனே அது தப்பிக்கிறதுக்கு முயலுது. அர்ஜுனன் கம்மன் தான் இருக்கிறான். பரமாத்மா கர்ண பரமாத்மா என்ன சொல்றான், ஏன்பா நீ ஒருத்தர் ஞானமா கொடுத்தனா அந்த அது உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் சேர்ந்து தான் கொடுத்துருக்கிற, எல்லாத்தையும் சேர்ந்து தான் கொடுத்துருக்கிற, அதனால அந்த பாம்பு போதே அதை கொண்டுடு அப்படின்றான். அதே மாதிரி அடிக்கிறான். தாய் பாம்பு தலை அழுந்து இறந்து விடுகிறது. குட்டி பாம்பு வாளில் அடிபட்டு தப்பிச்சு விடுகிறது. அதுதான் யார் அர்ஜுனனுக்கு எதிரியோ அவனிடத்தில் போய் சேர வேண்டும் என்று கர்ணனை தேடி கர்ணனிடத்திலே தஞ்சம் புகுகிறது. அந்த பாம்பை தான் அவன் நாகாசுரமா பயன்படுத்துறான். பயன்படுத்தும் போதே ஜல்லி என்ன சொல்றான், மார்புக்கு குறிவை. எதுக்கு குறி வைக்கணும்? மார்புக்கு குறி வைக்கிறான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீ சொல்ற மாதிரி நான் செய்ய மாட்டேன், அது எனக்கு அழகு இல்லை, தலைக்கு தான் குறி வைக்கிறேன்றான். 6 அங்குலம் கீழே தேர் அழுத்தி பூமாதேவியிடம் கொடுக்குறா. தலை கிரீடம் மட்டும் போயிடுது. எதுக்காக இதை சொல்ல வரணும்னா, அந்த பாம்பிடம் ஜல்லியன் என்ன சொல்றான், கர்ணன் சொல்ல ஜல்லியன் பேசுறான். பாம்பே, அவன் தானே உங்க அம்மாவை பண்ணான், நீ ஏன் இன்னைக்கு உன்னன்னு பாக்குற, கீழே நான் தவிர்த்து போய் போர்ல அவனை குத்தி சாவடிக்கலாமேன்றான். அது சொல்லுது, எங்க அம்மாவை பல பேர் முன்னிலையில நேரா அம்பு விட்டு தான் கொண்டான், அதே போல் நான் நேராக சென்று தான் அவனை கொள்வனே தவிர கோழையாக பின்புறமோ மறைந்திருந்த கொள்வதாக இருந்தால் என்றோ கொண்டிருப்பேன். இது போல் தர்மம் அல்ல என்பதை. தர்மம் எந்த இடத்துலாம் போது பாருங்க. ஒரு பாம்பு பேசு சார், தர்மத்தை பத்தி நீ நாம பேசுறதுக்கு கஷ்டப்படுறோம், பாம்பு பேசுதுங்க. இது போர் தர்மம் இல்லை, போர் தர்மம் இல்லை. அது மாத்திரம் இல்லைங்க, ராமபிரானை வசிஷ்டர் கூட்டு போறார், விஸ்வாமித்திரர் கூட்டு போறார். எது கூட்டு போறாரு? காட்டுல தாடகை எங்களை கொல்ல விடுகிறாப்பா, அவளை தாவடின்னு கூட்டு போறாரு. கூட்டு போன உடனே அவளை பார்த்த உடனே என்ன பண்றாரு, அந்த பொண்ணு வர அம்பு போடு பாருறாரு. நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? குரு சொல்றார், விஸ்வாமித்திரர் எவ்வளவு பெரியவர், உடனே போட்டிருப்போம். ஆனா ராமன் என்ன பண்றான், போடலைங்க. ஏன் போடலைன்னா, அண்ணல் முனிக்கு கருத்து அது எனினும் ஆவி உண்ணென கடிக்கனை தொடுத்திலான். முனிவனுக்கும் அவருக்கு ஏதோ பகை இருந்தாலும் அந்த கனையை போடலையா. அப்படியே நிற்கிறதுனால இவருக்கு புரியுது. வசிஷ்டர் கேட்கிறார், விஸ்வாமித்திரர் கேட்கிறார், ஏன்பா நீ போடல தெரியுதுடாமா, பெண்ணென நினைக்கிறாய், யுத்த தர்மம் என்ன சொல்கிறது என்றால் மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாது, மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாது. அதனால பெண் என்ன நினைக்கின்றாயோ, அவர் உருவம் தான் பெண்ணாக இருக்கின்றதே தவிர பெண்மைக்குரிய குணம் அவங்ககிட்ட இல்ல. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்ப வீட்டுல பலகாரம் செய்யறாங்க சார், அது ஸ்வீட் மாதிரியே ஒரு காரம் செய்யணும், உள்ள காரம், ஆனா வெளியே பார்த்தா ஸ்வீட் மாதிரியே இருக்கும் இல்லையா? ஸ்வீட் போலி செய்யற மாதிரியே ஒரு போலி செய்யறாங்க, அது ஸ்வீட்டா இருக்கு, நேற்று பார்த்தா காரமா இருக்கும். இல்லை எங்கள் வீட்டில் காட்டினா எனக்கு சுகர் ஸ்வீட் நிறைய பிடிக்குதுன்னு எடுத்து பார்த்தோம்னா அது காரமாக இருக்கும். என்னப்பா ஏமாந்தியா அப்படின்னு பாப்பா. அது மாதிரி அதுக்காக அது ஸ்வீட் ஆகிடுமா? காரம் தான். குணம் இல்லை என்றால் அதற்குரிய குணி இல்லை என்றால் குணமும் இல்லை, பெண்மை இல்லை சொல்லி அங்க அறத்தை சொல்றார். துண்ணென வினைத்தொழில் தொடுக்கிலேன் எனினும் பெண்ணென பெருந்தகை நினைந்தான். பெண்ணென பெருந்தகை நினைந்தான். தாடகை பெண்மை அல்லன்றதை இவர் என்ன சொல்ற, ஈரில் நல் அறம் பார்த்து இசைத்தேன். நான் சொல்றேன்னா நானும் எனக்கு தெரியுதுப்பா, அவ பெண் கிடையாது. ஈரில் நல் அறம் பார்த்து இசைத்தேன். நானு நல்ல தர்மத்தை பார்த்து தான் அவளை போடுறான், அப்புறம் தான் அவளை போட்டு சாக அடிச்சதாக தர்மம் பதிவு. ஆக தர்மம் இனத்துக்கு இனம், இடத்துக்கு வர்ணாசிரம தர்மம் ஒண்ணு இருக்கு இல்லையா?
அது மாதிரி இல்லை, பொதுவாக சொல்கிறேன், சொல்ல வரலங்க, சொல்கிறேன். ஏன்னா சேக்கியார் 3 பேர் தான் உலகத்தில் ஐயர். யார் அந்த 3 பேர்? திருநீலகண்டத்து குழவனார ஐயர்னு சொன்னார். நந்தனை போல் ஒரு நல்ல பாப்பான் நாட்டில் இல்லை சொன்னவன் பாரதி. பாரதி சொல்றான் பாப்பான், அவனே சொல்றான் நந்தனை போல். அடுத்து ஒரு சார், சரி சரி, அதாவது நந்தனை போல் ஒரு நல்ல பாப்பான் நாட்டில் இல்லைன்னு பாப்பனான பாரதி பதிவிக்க இல்லையா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின்னும் என்னப்பன் என்னை வண்ணப்படித்து வா என்ற வான்பெருமை மாணிக்கவாசகர் பதிவிக்கிறார். கண்ணப்பன் வேடுவன், அவனை பாப்பான் ஐயர். ஆக இந்த 3 பேர் தான் ஐயர்னு சேக்கியார் பதிவிக்கிறார் பெரிய புராணம். இப்ப பிறப்பால் வருவதெல்லாம் இல்ல, பிறப்பாவா எல்லாருக்கும் சிறப்பு. அவன் செய்யற தொழிலை வச்சு பிரிச்சு வச்சுக்கிறான். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். எதுக்காக இந்த தர்மத்தை சொல்கின்றேன் என்று சொன்னால், தர்மம் என்பது, மீண்டும் சொல்கின்றேன், தர்மம் என்பது கடைபிடிக்க வேண்டியது. ஆனால் தான் என்ன சொல்றாரு, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல் வந்து நிற்குமே. எப்போ ஆடு நாடு தேடினும் கோடி கோடி செல்வம் தேடினும் குறுக வந்து நிற்குமா? பெருமான் கூட என்ன சொல்றாரு, மற்பெறிவோம் என சிறிது தாய்ந்திருப்பீராயின் மரணம் எனும் பெரும் பாவி வந்திடுமே, சற்றும் உம்மாலே தடுத்திட முடியாதே. ஐயா சொல்றாரு, அந்த மரணமோ அல்லது துன்பமோ அவனுக்கு வருகிறது என்று சொன்னால், கர்ணனை எது காத்துது? தர்மம் காத்துக்கணும். அந்த தர்மம் தான் உங்களை காக்கும். தர்மம் என்பது அறம் தான், வேற ஒண்ணு இல்லை. ஆனால் தான் அந்த அம்மா அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்புன்னு சொல்ல, அறம் வலியுறுத்து சொல்றாரு. இல்வாழ்க்கை கூட அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்றார். அந்த அறத்தை கூட ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செய்யணும்னு சொல்றார் இல்லைங்களா? ஆக தானம், தர்மம். தர்மம் என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளை தருவது மட்டுமல்ல, என்டையர் லைஃப் யூ மஸ்ட் கீப் இட். இன்னும் கூட தொடர்ந்து, சார் நான் நேற்று தர்மம் பண்ணேன், இன்னைக்கு விட்டேன் சார், என்ன லாபம் கிடைக்குமா சார்? நேற்று உனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பார் கஷ்டம் இல்லாம. நேற்று சாப்பிட்டே போவான், வரும்போது சாப்பிட்டு தான் வந்தான். இப்போ நைட்டு சாப்பாட்டுக்கு ஐயாவை எதிர்பார்த்துங்க நல்லா. அந்த மாதிரி தர்மம் என்பது உன் உடலில் உயிர் இருக்கின்ற வரையில் செய்யக்கூடிய, கடைபிடித்து ஒழுகக்கூடிய, வாழக்கூடிய ஒரு பொருள், அதான் தர்மம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம தவம்ன்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. தவம்னா என்னம்மா? தவம் சார், ஐயா உருக்குதல் அப்படின்னு பதிவிக்கிறார். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றையவர் எல்லாம் ஆசை உட்பட்டு. பாரதி தெல்ல தெளிவா சொல்றம்மா, காவி உடை அணிந்து கற்றை சடை வளர்த்து கடும் கானகத்தை சென்று ஊசி முனையில் ஒற்றை காலில் செய்வதல்ல தவம், பாவித்தல் ஒன்றே போதுமனா பரமநிலை எழுதுதற்கு. நம் உடலில் இருக்கின்ற உயிரானது உடலில் இருக்கின்ற ஆன்மாவை அறிவதற்கு எடுக்கின்ற முயற்சி தான் தவம். தியானம் ஒரு பொருளை தியானித்து, ஒரு குறிப்பிட்ட கண்களை மூடி ஒரு குறிப்பிட்ட பொருளை தியானிப்பது தியானம். தவம் என்பது இந்த உயிரானது உடலில் ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளும் உள்ள இருக்கு உள்முக பயணம். The travel between innate, உங்களுக்குள்ளவே வெளி போய் சேர்த்து இல்லை, தவச்சாலை. நீங்க உங்க உடம்புக்குள்ளவே இருக்கிற அந்த ஆன்மா. ஆனால் தான் வளர் பெருமான் என்ன கேட்கிறாரு,
தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அந்தரங்க சேவை செய்ய யாரும் இல்லா இடத்திலே ஐயர் வருவாரான்னு கேட்டார். வந்தார். அவர் எங்க வந்தாரு? சித்தி வளாகத்துக்கு வந்தார். நியாயமா பார்த்தீங்கன்னா அவரு நம்ம ஜோதி பார்க்குறோமே ஞான சபைக்கு தான் வந்திருக்கணும். ஆனா அவர் தேடி வந்த இடம் எது? சித்தி விழாவ. மகனே, நீ நினைத்த நன்மையெல்லாம் நாம் அறிந்தோம், நின்னையே நேர் காண வந்தோம் என்று சொல்லி தண்ணீர் மலர்கால்கள் எடுத்து என் சென்னியில் வைத்திட நான் அப்புறத்தே ஏகிவிட ஏன் மகனே எனக்கு இவ்வளவு சுதந்திரம் இல்லையோன்னு கேட்கிறது. ஆக தவம் என்பது தன்னை தான் அறியும் முயற்சி. சிவபிரகாசர் சொல்றார், இந்த உடம்பை எடுத்ததனுடைய பயனே தவம் செய்வதற்காகத்தான். நம்ம ஐயா அன்பொழியில முதல் பாடல்லே என்ன சொல்றாரு? ஆனந்த தவநிலையை அனுபவமே. தவநிலை அடைந்து இதை அடைந்தவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க? தவம் செய்தால் உன்னுடைய கர்மம் போயிடும், பிறவி நீங்கிடும் சொல்ற. அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கணும். சார் நாங்கெல்லாம் படிக்காதவங்க சார், நாங்கெல்லாம் கிராமத்தில் வேலை செய்கிறோம், நாங்கள் எங்க சார் தவம் செய்தோன்னா பாரதி சொல்கின்றான், தவம் செய்க நெஞ்சே, தவம் செய்க. தவம் செய்தால் எழுத நினைத்ததை எழுதிடலாம். நீ என்ன அடையணும்னு நினைக்கிறியா அதெல்லாம் அடைந்தணும். ஐயா அதுதான் சரியா சொல்றீங்க ஐயா, ஆனா நான் தான் எனக்கு தவனா என்னன்னு தெரியாதுன்னு சொல்றேன் ஐயா. ஒண்ணும் இல்லைம்மா, அன்பில் சிறந்த தவம் இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் பிடியில் உட்புகும் அரசே, அன்பின் வழியது உயிர்நிலை. அதனால தான் ஐயா என்ன சொல்லிக்கிறாரு? அன்பொழின்னு சொன்னார். ஒளியை சாதாரண ஒளின்னு சொல்லுங்க, அன்பொழி. மாணிக்கவாசகர் அரும்பெரும் ஜோதினார், வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதினார். அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு அதோட நிக்கல. இறைவா நீ ஜோதி வடிவமாக இருக்கின்றாய், திருவண்ணாமலையிலே அடிமுடி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்து நிற்கின்றாய், சரி பரவாயில்ல, ஆனா அதனால எனக்கு என்னையா லாபம்? தனிப்பெரும் கருணையாக வா, தனிப்பெரும் கருணையா வானார். அதனால தான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த உயிர்களுக்கு உயிர்கள் உறும் இடையூறெல்லாம் நீ அடைந்து விளக்குக, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமனாக்குக, ஓங்குக என்றனை. உலகத்துல ஒரே உத்தம வள்ளல் பெருமான். அவருடைய அடியார்கள் தான் நம்ம சத்குருநாதர் எல்லாம் நமக்கு எளிமைப்படுத்துறாங்க. இன்னும் எளிமைப்படுத்தி எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைவம் வேறு, இது வேற இல்லை. 12 திருமுறையினுடைய கோணார் நோட்ஸ் தான் 6 திருமுறை வள்ளலார். அந்த 6 திருமுறையினுடைய கோணார் நோட்ஸ் தான் அன்பொழி. அன்பொழி வேற, அருள்மொழி வேற, இது வேற இல்லை, அருப்பா வேற இல்லை. நீங்க 2 புத்தகத்தையும் எடுத்து வச்சு 2த்தையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? எளிதில் விளங்கும். தவம் என்பது தன்னை அறிய தான் எடுக்கும் முயற்சி. அதனால் தான் தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிப்பர். சார் போன பிறவி வினை சார், அந்த முடிச்சை யார் சார் அவுக்கணும்? பெருமான் சிவபெருமான் போட்டு முடிச்சு சார் அவர் தான் சார் அவுக்கணும். இல்லைங்க, திருமூலர் சொல்றார் நீ அவுத்துக்கலாங்க. எப்போ? தன்னை அறிந்தார். தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிழ்ப்பார். அதோடு நிறுத்தி தன்னை விட பரவாயில்லைங்க. பின்னை வினையை பிடித்து விசைவர். நீ என்ன ஆகலான்றது ஆயிடலாம். தத்துவமசி அதுதாங்க சொல்றது. எல்லா அத்வைதமும் அதே தான். புத்தர் சொன்னதுதான் கடைசி நேரத்துல பாலியல் மொழியில சொன்னாரு, தப்போ திப்போ தப்போன்னு சொன்னாரு, அதுவும் அதே தான். எல்லாம் நீயே ஒளியாவாய். அப்போ நீங்க தன்னை அறிய முயற்சி செய்தீங்கன்னா முன்வினையை மாற்றிவிடலாம், பின்வினையை பிடித்து பிசையலாம். எப்போ இதெல்லாம் எப்ப நடக்கும்? சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. சிவனை எங்க சார் வைக்கணும்? திருவள்ளிகை கோயில போய் பார்த்துடலாமா? திருவெண்ணைநல்லூர்ல பார்க்கலாமா? இல்ல, சென்னியில் வைத்த சிவன் அருளாலே உள்ளதான் இருக்குது. எல்லாமே எங்க இருக்குங்க?
உள்ள இருக்கிறத தேடாம நம்ம வெளிமுகமா பயணம் செய்யறதுனால தான் என்ன ஆகுது, நம்ம இன்னும் போய் சேர முடியல. இத்தனை ஆண்டுகள் ஆயும் இத்தனை பேர் போயும் நம்மளால போக முடியலன்னா என்ன காரணம்? நாம ரெண்டு பேருமே நம்புறது இல்லை. எந்த ரெண்டு பேரு? கடவுளையே நம்புறது இல்லை, நாமளும் நம்புறது இல்லை. நீங்க எப்போ உங்களை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, கடவுளை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களை நம்பினீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கற்களை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விலக்கி 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 போனீங்கன்னா கடவுள் தெரியும். ஒரு கல்லை எடுத்துனோம்னா உளி வச்சு தேவையில்லாத கழிக்கிறேன் எதையும் கூட்டல சார். பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஆலயமாக இருக்கட்டும், விநாயகர் ஆலயமாக இருக்கட்டும், முருகர் கோயிலாக இருக்கட்டும், கற்கள்ல தான் மூலஸ்தானம். எதுல இருக்கும்? கற்கள்ல இருக்கும். ஏன் கற்கள்ல வைக்கிறான்னா, தன்னுள் இருக்கின்ற தேவையில்லாததை செதுக்கி செதுக்கி தன்னுள்ளே கண்டு எடுக்கப்பட்டது. கடவுள் வெளியிருந்து வரல சார், உள்ள இருக்கிறான். அந்த உள்ள இருக்கிறது தான் எடுக்கிறதுக்கு இந்த முயற்சி. கூற்றம் குதித்தலும் கைகூடுமே நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு வள்ளுவம் பேசுகிறது. நீ எப்போ நோக்க ஆரம்பிக்கிறியோ அப்பவே யமனை வென்றலாம். ஊழையும் உப்பக்கம் காண்பர் சொல்ற தவன்ற தனி அதிகாரமே வச்சிருக்கிறார். சிவபிரகாசர் தவம் செய்தனா ஐயா நூல்ல தான் நான் படிக்கிறது. இதெல்லாம் நாங்கள் தனியெல்லாம் போய் தேட முடியாது. ஏன்னா இருக்கிறதுலே சோம்பேறிங்க. தோளோடு வாழ்ப்பாங்க, தோலை உச்சி கொடுங்க. அந்த தோலை உச்சி கொடுக்குற வேலையை செய்வது யாருன்னா அறுப்பாருன்னா சொல்ல ஐயா தான். பெரும்பாலும் சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்களை மாதிரி அறக்குறையா படிச்சவங்களாம் சோம்பேறியா இருப்பாங்க. அவங்க எங்காவது போய் பேசணும்னா என்ன பண்றதுன்னா அவர் புத்தகத்தை எடுத்து ஒரு 2 பக்கம் நல்லோம்னா போதும், நமக்கு செய்தி வந்து. தவத்தில் அமர்வுரை சமணரை வெல்லலாம். சிவபிரகாசாமி எனக்கு என்னங்க தெரியும்? நான் எந்த சிவபிரகாசரை பார்த்தேன்? எனக்கு எல்லாமே அல்பாவும் அருணாசலமும் தான் இல்லையா? அவர் நூலை எடுத்து தள்ளிங்கன்னா எல்லாமே கட்சிடும். அமர்வுரை சமணரை வெல்லலாம் சொல்றாரு, அனலம் தரிக்கலான்றார். ஆக தவம் மூணுமே நம்ம இன்னைக்கு பார்த்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 7:45 முடிவு சொல்லிக்கிறாங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. என்னன்னா இது எல்லாமே எளிமையான செய்திகள். தானம் என்பது சொத்து தான் கொடுக்கணும், பணம் தான் கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை. குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு இயற்கையாக எல்லா குழந்தைக்குமே கடவுள் கொடுக்குற பொருளை தான் கொடுக்குறோம். ஏன்னா எங்கள் பிள்ளைங்களாம் கூட எங்கள் பேத்திங்களாம் கூட பார்த்தீங்கன்னா எந்த பொருளை கொடுத்தாலும் 2 கொடு 3 கொடுன்னு கேட்பான். ஏமான்னா என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்னு. அந்த நிலை எப்போ மாறுதுன்னா குறிப்பிட்ட பருவம் வந்த பிறகு 4 வந்த பிறகு மாறிடுது. அதை கற்றுக் கொடுக்க தேவைன்னா நம்ம தான் அது எதுவுமே வெளியே காட்டவே கூடாது. உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி வந்துக்கிறார். எப்படி வச்சுக்கணும்? வீட்டில் தான் வச்சுக்கணும். இப்போ கொடுத்தனுப்புற இந்த சாக்லேட்டை இன்ட்ரோல் பீரியட்ல நீ பாத்ரூம்ல தான் போய் சாப்பிடணும். எங்க போய் சாப்பிடணும்? பாத்ரூம்ல தான் சாப்பிடணும். சாப்பிட்டு வாயில் அங்கேயே கழுவின்னு வரணும், வெளியே தெரியக்கூடாது. அவங்க கொடுக்கல இவங்க கொடுக்கலாம் சண்டை சொல்லக்கூடாது. இயற்கையில் இல்லைம்மா. 5 வயசு வரையிலாம் இப்போ நாங்களாம் கோ எஜுகேஷனில் படித்தோம். ஐயாலாம் கோ எஜுகேஷன். ஒரு பொண்ணே ஒரு சாக்லேட்டோ ஒரு கம்பர் கட்டோ எடுத்துன்னு வந்தாங்கன்னா அவன் பாவாடியிலே வச்சு நாங்கள் கடிச்சு எடுத்துப்போம், இல்லை அவன் கடிச்சு கொடுப்பாங்க. இப்போ எங்கள் வயசு இருக்கிறவங்களாம் ஏறக்குறைய 60 வயசு இருக்கிறவங்களாம் இது நிஜமாக நடந்ததா இல்லையான்னு தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரு காக்கா கடியாவது கடிச்சு கொடுப்பான். அது மாத்திரம் இல்லை, அன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அவங்க அண்ணன் எங்கள் மாமாலாம் பலகாரம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா எங்கள் வீதி பெரிய வீதி ஐயா பார்த்துருக்காரு. 100 குடும்பம் இருக்கும். இந்த பக்கம் 50 வீடு, அந்த பக்கம் 50 வீடு. 100 வீட்டுக்கும் நாங்கள் நடந்து கால் செலுத்திட்டோம். பட்னு இவர் சொல்ற மாதிரி மாதா உடன் செலுத்தால் பல்வினியன் கால் செலுத்தேன்னு சொல்ற மாதிரி எத்தனை குத்துட்டு வரணும் பலகாரம். அதே போல அவங்க வீட்டுக்கு பலகாரம் வந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் 100 செட்டு இருக்கும். ஏன்னா 100 தெருவுமே வருது இல்லையா, மாற்றி அப்போ ஏறக்குறைய 3 மாதத்துக்கு பலகாரமே இருக்கு சார். இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு சார். எல்லாம் அது ரூம்ல இருந்து இப்போ நானே மேலே ரூம்ல இருக்கிறேன். என்ன மேலே அனுப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தான் நீ போற, அதனால இப்போ மேலே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேலே அனுப்பிட்டாங்க. சாப்பாடு எல்லாம் மேலே வந்தா ரெடி ஆகிடுச்சுன்னா ஃபோனில் தான் அம்மா டிஃபன் ரெடியா, 10 நிமிஷம் இருப்பா ரெடி ஆகிடும். உடனே டிஃபன் ரெடின்னு அவன் மெசேஜ் போடுவான். நான் ஏதாவது புத்தகத்தை பார்த்து தூங்கிட்டு இருப்பேன். என்னம்மா 1/2 மணி நேரம் ஆச்சு, நான் மெசேஜ் போட்டு 1 மணி நேரம் ஆச்சு. அந்த நிலையில் இருக்குது. ஏன்னா நுகர்பொருள் கலாச்சாரத்தில் நம்ம போயினே இருக்கிறோம்மா. எங்கள் தாத்தனோ பாட்டனோ வாழ்ந்த காலத்தில் இவ்வளோ வசதிகள் இல்லை.
அதே நேரத்தில் இந்த அளவுக்கு சங்கடங்களும் இல்லை. ஏன் என்று சொன்னால் தானமும் தர்மமும் தழைத்து ஓங்கியது. என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா எங்க பயிர்கார் வீட்டில் என்ன எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஏண்டா நீ என்ன பண்ணுவோம்னா குழந்தையே எந்த தாய்மார்கிட்ட ஒன்னாலும் பால் குடிச்சுட்டு விடாம, ஏன்னா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா குழந்தை அழுகுறானேன்னு சொல்லிட்டு எந்த அம்மா ஒன்னாலும் எடுத்து பால் கொடுப்பாங்களாம். அப்போ அந்த காலத்துல. இந்த காலத்துல பெத்த குழந்தைக்கு 3 மாசம் மேல கொடுக்க மாட்டாங்க. கேட்டா அதெல்லாம் சார் அதெல்லாம் வேற சார், டாக்டர் சொல்லிட்டாங்க சார், சிம்மா இருக்கணும் சார். எங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தா குழந்தைக்கு தாய்ப்பாலே சிறந்த உணவுன்னு இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, என் பையன் சரியா சாப்பிட மாட்டான், ஏதாவது தானிக்குன்னு. என் பொண்ணை மதர் மில்க்னு எழுதி கொடுப்பான் டெய்லி. இது எந்த கடையில் கிடைக்கும், வீட்டுக்காரங்கிட்ட கூட வாங்கி கொடுப்பாருங்க. எதுக்காக இதை எல்லாம் இங்கே பதிய வைக்கிறோம் என்று சொன்னால், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த தானத்தையும் தர்மத்தையும் தவத்தையும் தான் செய்வதோடு மட்டுமல்லாமல் உற்றுநோய் நோட்டல், உயிருக்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு, தனக்கு வந்த நோயை பொறுத்து கொண்டு பிறருக்கு வருகின்ற நோயை எவன் போக்குகின்றானோ அதே தவம் சொல்றார். வள்ளுவம் பேசுகிறது. இந்த 3 செய்திகளையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு மனிதனாக பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கு உண்டு. நாட் ஒன்லி இந்தியா, உலகியல்ல யாரெல்லாம் மனிதனா பிறந்தானோ அத்தனை பேருக்கும் நீ என்னென்ன பண்ணியா, எந்த மதத்தை பின்பற்ற, அதெல்லாம் நாங்கள் அந்த பாலிசிக்கே வரல. ஆனா தானம் தவம் தர்மம் தவம் இது 3 என்ன பண்ணோம், நீ செய்யணும். உனக்கு பின்னாடி வர வாரிசுக்கு எழுதி கொடுத்துட்டு போகணும், சொல்லி கொடுத்துட்டு பட்டா பண்ணிட்டு போகணும். இல்லை நான் சொத்து வைக்கிறேன், பில்டிங் வச்சுக்கிறேன், அதை வச்சுக்கிறேன், இதை வச்சுக்கிறேன், நோ யூஸ், நத்திங். ஏன்னா சாவர்கர் பெரிய நோய் சொன்னார் முர்ஷித் ஐயா, 740 ஆயிடுச்சு. சாவர்க்கு பெரிய நோன்னு பல்லவபெருமான் பதிவு வைக்கிறார். வள்ளுவர் என்ன சொல்றாரு, சாவது போல் இன்னாதது இல்லைன்றார். எப்ப தெரியுமா சொல்றாரு, ஒருத்தனுக்கு முன்னால ஒரு பொருளை கொடுக்க முடியலன்னா செத்துறான். ஈயா கடை சார், என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணு கேட்டான் சார், ஒரு பிரச்சனை என்னால் கொடுக்க முடியலன்னா செத்துடு, அதான் நல்லது. இல்லைன்னு சொல்ற அவமானத்தோட வாழ்றதை விட செத்துடு. அப்படி சொன்ன ஒரு கோபமே படாத வந்தவர் ஒரு இடத்துல கோபப்படுறாரு சாமி. டாக்டர் வச்சுக்கிறதுனால சொல்றேன் என்னன்னா, உடம்புலயே பெரிய வலுவான எலும்பு எதுமா, கொளுத்துனா கூட அது எரியாது, அப்புறம் அப்படியே நிற்கும். எது நிற்குது, கொளுத்துனா கூட கல்லு நிற்குது சார். அதுல இந்த எலும்பு இருக்குது இல்லையா, இந்த எலும்புக்கு கொடியர்னு பேர். அதை குத்தி உடைடான்றார். ஈங்கை விதிரார் கழவர் கொடிருடைக்கும் கூர்ங்கையர் அல்லாதவர்க்கு. வள்ளுவம் பேசுமா, கிழமைன்ற அதிகாரத்துல பேசுறார். ஒருத்தன் எச்ச கையில கூட காக்காவை ஓட்ட மாட்டானா, அப்பேற்பட்டவன அடிச்சு இந்த எலும்பை உடச்சிடுறான்ற வள்ளுவம் பேசுது. நான் சொல்லு சார், நான் சொன்ன தப்பு, வள்ளுவம் பேசுது. ஆகவே மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம். இதெல்லாம் நீங்க தேடினீங்கன்னா, இந்த 3 விஷயத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா, நோயிட்டவனுக்கு மருந்து கொடு, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடு, பசித்தவனுக்கு சோறு கொடு. சார் எங்களால் அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாதுன்னா, எங்கள் பொருளாளர் ஒருத்தர் இருக்கிறார், கோட்டீஸ்வரர். அவர் வந்து 40 ரூபாயில் 4000 பேருக்கு தர்மம் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, 40 ரூபாய்க்கு பச்சரிசியும் வெள்ளமும் வாங்கி தூள் பண்ணிட்டு எங்கெங்க எறும்பு புத்துக்குதோ அங்கெல்லாம் போடணும்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் போட்டாரா இல்லையான்னு நான் பார்க்கல. அந்த 40 ரூபாயிலேயாவது 4000 பேருக்கு தர்மம் பண்ணுங்க. பாரதி சொல்றான், பொருள் உடையவர்கள் பொருள் குவித்தாரீர், அதுவும் இல்லை என்றால் அருள் வாக்கு சொல்வீர், வாய்ச்சொல் அருளீர்ன்றார். நல்ல வாய்ச்சொல் கூட தர்மம் தான். எனவே இந்த தானத்தையும் தர்மத்தையும் தவத்தையும் இங்கு கேட்டதோடு விட்டுவிடாமல் முடிந்தவரை இயன்றவரை அடுத்த தலைமுறைக்கு, நான் உங்களை எடுத்துன்னு சொல்லல, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. யாரெல்லாம் இப்போ இங்கே வந்து இந்த கேட்டுக்குள்ள இருக்கிறீங்களா, ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அவங்களுக்கு இங்கே எவ்வளோ நேரம் இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்களுடைய வினை கூட்டாது. ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் நாளது ஒன்று போல் காட்டி உயிர் அறுக்கும் வாழ்னர். இதை உள்ள நுழையும் போது இருந்த வயசு இப்போ உங்களுக்கு இல்லை சார். அந்த நொடி இருந்ததை விட இப்போ கூடி இருக்கு.
வாழ்நாள் குறையுது இல்லையா? அப்போ யாரெல்லாம் இந்த தவம் இது போன்ற ஞான தவம் நடக்கின்றது, இதுவே ஞான தவம் தான். இப்போ கேட்குறீங்க இல்லையா, இதுவே ஞான தவம் தான். இந்த ஞான தவத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டீங்களோ உங்களுடைய வினைகள்லாம் வெளியே தான் நின்றுருக்கும். சார் அப்போ அந்த வினை எங்கே சார் போவோம்? உனக்கு யார் எதிரியா அவனுக்கு போவோம் தீவினை, நல்வினை உனக்கு யார் நல்லவன் செஞ்சானா அவனுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கும். தீவினை ஆச்சுன்னா உனக்கு எவன் எதிரியா அவனுக்கு போயிட்டு இருக்கும். இப்போ நான் சிவகுமார் தேடி போனேன், அவர் கேட்டுக்குள்ளே இருக்கிறார், அந்த இடத்துல நான் கால் வைக்க முடியாது. ஏற்கனவே திருக்கடையூரில் ஃபைல் மூவ் ஆனதுக்கு அப்புறம் போட்டு அச்சு கொட்டு ஒன்று இருக்குது, வள்ளலார் தான் பதிய வைக்கிறார். முன்ன ஒரு பொய்ச்சிறையில் என்னை பிடிப்பிக்க வல்லவனோ பிரம்மன் முன்பட்ட குட்டு எண்ணுறானோன்றார். அதனால் ஏற்கனவே நான் வாங்குறது போதும்பா, இந்த அவருடைய நல்வினை நீ வாங்கிக்க, தீவினையை நீ வாங்கிக்க. நல்லதுன்னு இருக்குது, தீயதுன்னு இருக்குது. நியூட்ரல் ஆச்சுன்னா வந்து சாமி கூட்டு போயிடுவார். அதுதான் வந்து என்ன கொடுத்த நிஷ்டை கொடுத்துன்னு சொல்கிறாங்க பாருங்க. நியூட்ரல் ஆகிட்டோம், பற்று விட்டுட்டோம். இதுவும் விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. பற்றற்ற முத்தத்தமை வாழை பழம் போல் விழுங்குகின்ற பரமேன்னு சொன்னார். அதனால பற்று விட வேண்டும் என்று சொன்னால் இந்த தானத்தையும் தவத்தையும் தர்மத்தையும் செய்து தவம் செய்து பற்று விடுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நல்ல வாய்ப்பு நல்கிய உங்கள் அத்தனை பேரின் பொற்பாத கமலங்களையும் மீண்டும் என் உச்சி சூட்டி வணங்கி நிறைவு செய்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா சிவகுமார் அவர்கள் தானம் தர்மம் தவம் என்ற தலைப்பில் சிந்திக்கவும் சிரிக்கவும் நல்ல கோர்வையாக சங்க இலக்கியங்கள், திருக்குறள், பாரதியார், வள்ளலார், மகாபாரதம், ராமாயணம் எல்லா இடத்தையும் ஒரு சுற்றி வந்து நமக்கு நல்ல ஒரு உரையை நிகழ்த்தினாங்க. அதில் ஒன்று ரெண்டு கருத்தை நம்ம அறுவழியில் சார்ந்த கருத்தாக இருக்கிறதுனால நான் அவரோட அனுமதியோடு, ஏன்னா இந்த தலைப்பே வந்து அறுவழியிலிருந்து வந்த தலைப்பு தான். தானம் தர்மம் தவம் அதிகம் மேலுயரும் வானம் பரிசிக்கும் மழை. ஒரு நாட்டில் மழை பெய்யணும்னா தானம் தவம் தர்மம் எல்லாம் அறநெறி தவறாமல் அன்னதானம் பண்ணுற நாட்டில் விரைவின்றி மழை குடித்து மக்கள் உயரக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் என்று நாடு என்ற தலைப்பிலே நமது சித்தமந்தர்கள் சொல்லியிருக்காங்க. இங்கே சன்மார்க்க அன்பர்களோட உரை நடக்கிற இடத்துல நமக்கெல்லாம் தெரியும், இந்த ஞானத்துடைய நிறுவனர் நமது சித்திரமுத்தடிகள் வந்து நாங்கள் எல்லாம் அவரை சேது நாட்டு வள்ளலார் என்றுதான் சொல்றோம். அந்த சேது நாட்டில் சமாதி அமைத்திருக்க தாயுமானவர் பராமர கண்ணியில இதே பாடலை சொல்றார். தானம் தவம் தர்மம் சந்ததமும் செய்வர் இவ ஞானம் தலையனே நல்லோர் பராமரமே. பராமர கண்ணியில தானம் தவம் தர்மம் சந்ததமும் செய்வர் இவன் ஞானம் தலைய நல்லோர் பராமரமே. அதுல தானம்ங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, நல்ல வழியில நம்ம சேர்க்கிற பொருளை நமக்கும் உதவி அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய வகையில உள்ள பொருளை கொடுக்கிறது தான் தானம் அப்படிங்கிறது. தவம் என்பது மனம் மொழி மெய்யால நம்மளை நாமே புதுப்பித்துக் கொண்டே இருப்பது. தர்மம் என்பது நமக்கு இந்த பிறவியில என்ன வாய்த்ததோ, நம்ம மருத்துவராக இருக்கலாம், ஒரு உழவராக இருக்கலாம், ஒரு நிச்சாயர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு நமக்காக அமைந்த அந்த தர்மத்தை, அந்த தர்மம் தவறாமல் செய்யும் போது நமக்குள்ள அந்த ஆன்ம விழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறார். இந்த மூணையும் அப்பப்போ செய்யாம சிவஞானம் தனைய நல்லோர் வராம சந்ததமும் செய்திருக்கிறார். நம்ம தாய்மானவரை பற்றி சாமி அவர்கள் அறுவழியில சொல்லியிருக்காங்க. அதனால தாய்மானவர் வழியிலேயே இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஐயா இந்த கருத்துக்களை எல்லாம் முதல்ல வந்து ஒரு கனமான ஒரு மருந்தா கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. கடைசியில அதற்கு ஒரு சுகர் பட்டி கொடுத்துட்டு அழகாக முடித்தாங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நமது ஐயா நமக்கு எல்லாம் ரொம்ப அறிமுகமான, நமக்கு மிகவும் நெருக்கமான ஐயா, நீங்களும் நெருக்கமானவர். 10,000 பாடல்கள் எழுதிய கம்மனுக்கு கிடைக்காத ஒத்த பாடல கணியன் போகணும். உலகத்தும் நாட்டிலே தமிழ்நாடு யாரும் ஊரே யாவரும் கேள்வி. அதனால நம்ம உறவினர்கள் தான் ஐயா. அருட்பா அருணாச்சலம் அவர்கள் அவர் சேலர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மடுகளை அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வானிலை நிலையாளர்கள். இதுவும் அலுவலிலிருந்து தரப்பட்ட தலைப்பு தான். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. நாம் எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து அதை
அதில் உள்ள கருத்துக்களை உள்வாங்கி அவர்கிட்ட முடிஞ்ச சந்தேகங்கள்லாம் கேட்போம். கண்டிப்பாக கேட்கணும் ஐயா. தெரிஞ்சதை சொல்கிறோம், தெரியாத உங்ககிட்ட இருந்து